ஹே ஹாய் ஆல் அஸ்லாம் வலைக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பக்ரீத் முடிஞ்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா குர்பானி கோசா வந்து நம்ம வீட்டில் வந்து நிறைய இருந்தது. நம்ம நிறைய ஷேர் பண்ணியும் நிறைய ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுத்தும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நம்மளுக்குன்னு ஒரு பார்ட் இருக்கும் இல்லையா, அது வந்து நிறையாவே இருந்துருச்சு. ஸோ அதை வந்து நம்ம எப்போயுமே வந்து உப்பு கண்டம் தான் போடுவோம். முன்னாடியிலேருந்தே வந்து கவாப்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த கவாபை தான் எங்கள் அம்மாவும் என் ஹஸ்பண்டும் உட்காந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ஒன்றுமே இல்லை, ஹல்தி, அதாவது மஞ்சத்தூள், கல்லுப்பு இதெல்லாம் போட்டு நல்லா சோக் பண்ணிவிட்டு ஒரு கோனூசியில் வந்து ஃபுல்லாக அதை வந்து ஒரு நூலில் கோத்துருவாங்க மாலை மாதிரி. அதை கோத்துட்டு அதை வந்து வெயிலே காய போட்டு எடுத்து வச்சுருவோம் நாங்கள். நல்லா காஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 days அது காயணும். அப்போல்லாம் சமைக்கக்கூடாது, காஞ்ச அப்புறம் தான் சமைக்க முடியும். 10 to 15 days காயணும் நல்லா வெயிலே. அதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் போட்டு வச்சிங்கன்னா நீங்கள் 3 months வரைக்குமே அதை யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தூங்கவே நம்மளுக்கு நல்லா லேட் ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு நான் தான் சமைக்கிறதா இருந்துச்சு. கீரை அண்ட் மட்டன் வச்சு ஒரு கறி குழம்பு மாதிரி செய்கிறதா இருந்தது. பட் அதை பார்த்திங்கன்னா நம்மளால் செய்ய முடியல. ஸோ மாமியார் வந்து ஒயிட் ரைஸ் அண்ட் கேபேஜ் பொரியல் செஞ்சுட்டாங்க. லேட் ஆயிடுச்சு. ஸோ அவருக்கு ஆஃபீஸுக்கு கிளம்புங்க, நான் வந்து லஞ்ச் எடுத்துகிறேன்னு சொல்லிட்டேன். ஸோ வந்துட்டு அவர் கிளம்புனதுக்கப்புறம் நான் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரெடி பண்ணாதான் அது நான் என்ன பண்ணேன், கீரை போட்டு விசில் விட்டோன்னா மட்டனோட 4 விசில் வர வரைக்கும் கீரையோட நியூட்ரிஷன் வந்து செத்து போயிடும்னு சொல்லிட்டு நான் கீரை இல்லாமல் வந்து விசில் விட்டுருந்தேன். அதை பார்த்தோன்னா மசாலாலாம் போட்டு பண்ணனால அது நல்ல ஒரு குழம்பு மாதிரி வந்துருச்சு அதுவே. ஸோ அந்த குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம இதோடையே வந்து முடிச்சுக்கலாம், கீரைலாம் போட்டு திருப்பி சமைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு கீரை தூக்கி உள்ளே வச்சாச்சு நாளைக்கு சமைக்க. ஸோ வந்துட்டு அந்த கிரேவி எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நான் வந்து எங்கள் அப்பாவோட கிளம்பிட்டேன் லஞ்ச் கொடுக்க. ஸோ லஞ்ச் போய் எங்கள் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு ரிட்டன் வரும்போது நம்ம திருச்சியில் என்ன அலிஃப் டீ ஸ்டால் தான், எங்கே பார்த்தாலும் அலிஃப் டீ ஸ்டால் வச்சுருப்பாங்க. ஸோ சென்ட்ரலில் அன்லிமிட்டெடுக்கு ஆப்போசிட்டாக ஒரு டீ ஸ்டால் இருக்குல்ல அலிஃபு, அங்கே போயிட்டு டீ நல்லா குடிச்சிட்டு, என்ன தான் வெயிலாக இருந்தாலும் டீ குடித்தா தான் நம்மளுக்கு மதியம் 1 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், நல்லா டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். சொல்கிற டைம் ஆயிடுச்சு. வர வழியில் நான் வந்து ஒரு ரெட்டை வால்குருவி பார்த்தேன். ரொம்ப நாள் ஆச்சு, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க முன்னாடி உங்கள் சைல்ட்ஹுட்ஸில். இப்போலாம் அது ரேராக தான் படுது கண்ணில். ஸோ அதை நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அதை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு தொழுதுட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டு முடித்தோம். டைம் கரெக்டாக போயிடுச்சு அன்றைக்கி, மாஷா அல்லா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.